வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு இந்த சில்க் சாரீக்கு ஃபால்ஸ் எப்படி சுருக்கமே வராமல் ஃபால்ஸ் வைக்கணுன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இந்த சில்க் சாரீ ப்ளவுஸ் வந்து அப்படியே நூல் நூலாக ஈஞ்சிட்டு வரும். அது ஈஞ்சிட்டு வராதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டக்குன்னு பைப்பிங் வைக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இது கை மடித்து ஓடுத்தையில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அடிப்பக்கம் கொடுத்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வைக்கிற பைப்பிங் மாதிரி வரமாட்டேங்குது, எனக்கு பிசுறு வருது அடிப்பக்கம் அப்படின்னு. நம்ம நல்லா மடித்து வச்சு பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வராது. உள்ளே அடியில் அது ரெண்டாக மடக்குனாலும் அது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடணும். அந்த இது பிசுறு பூரா உள்ளே போயிடணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு உள்ளே நல்லா தேய்ச்சி விட்டு தள்ளி விட்டுறணும். அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக பிசுறு வெளியில் வராது. இந்த ப்ளவுஸு தைக்கிறதே பெரிய விஷயந்தான். இப்போ வர இது இப்போ நிறைய பேர் இந்த சரி தான் வாங்குகிறாங்க. நம்ம வெட்டும் போதே அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடுது. வெட்டினா உடனே டக்குன்னு தைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது தைச்சாலுமே அவ்வளோவா ஃபினிஷிங் வருதுன்னு சொல்ல முடியல. ரொம்ப பார்த்து கவனமாக தான் தைக்கணும். இப்போ நல்லா அழகாக பைப்பிங் பண்ணிடலாம். பாருங்கள், எங்கனையாவது பிசுறு வந்துருக்கா? எங்கனையுமே இருக்காது. அப்படியே திருப்பி கைக்கு அமுக தையல் போட்டுடலாம். கழுத்துக்கு நம்ம எப்பயும் போல் ஹெம்மிங் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு கைக்கும் நம்ம தைச்சாச்சு. பாருங்கள், ஒரே மாதிரி ரெண்டு கைக்கும் தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். கழுத்துக்கு வச்சிடலாம். லாஸ்ட்டில் இந்த ஆம்கோல் உங்களுக்கு மடங்காமல் சுருக்கமாக இருக்குது. அது நீட்டாக எப்படி பண்ணணுன்றதை கடைசியில் சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதில் ஒன்று ஒன்றும் நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். கிராஸ் பீஸு ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக தான் பாருங்க எப்படி பிரிஞ்சுட்டு வருது. நீங்கள் இதுக்கு ஷோல்டர் கொஞ்சம் கூட வச்சு கட் பண்ணிடுங்க. எப்பயும் நம்ம நார்மலாக 3 இன்ச்சு இல்லைன்னா வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நூலளவு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஷோல்டர் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஷோல்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் மற்ற ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஷோல்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். இப்போ முன்னாடி வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். முன்னாடி ரவுண்டாக பைப்பிங் பண்ணிடுங்க. 2 தையல் கூட போட்டு விட்டுடலாம். ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கணும்ல, அதனால் 2 தையல் கூட போட்டு விட்ருங்க. அது எவ்வளோ அப்படியே பட்டுன்னு வருது. அது என்ன காரணம்னா ஜரி கொடுத்துட்றாங்க. ஜரி இந்த ப்ளவுஸில் சேர்ந்து வர்றனால அந்த நூல் வேகமாக நமக்கு பிரியுது. இந்த ஜரி வர ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் பிரியுது. அது கொஞ்சம் அப்படியே சாஃப்டான கிளாத்தாக விட்டால் கூட அவ்வளோவா நமக்கு பிரியாது. இந்த ஜரி ஃபுல்லாக வரனால வேகமாக நமக்கு பிரிஞ்சு வெளியில் வந்துடுது. நூல் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட இந்த ப்ளவுஸ் நான் ஒரு 2-3 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அப்போவே கமெண்ட் பண்ணாங்க, சிஸ்டர் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, நூல் பூரா பிரிஞ்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா பொறுமையாக உருட்டி அழகாக ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. இப்போ நல்லா பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி மடக்கணுன்றதை சொல்லிடுறேன். இதுக்கு கழுத்து மட்டும் கட் பண்ணாதீங்க, கழுத்து கட் பண்ணாமல் தைங்க. கழுத்து நம்ம லைனிங் வைக்கிறோன்னா கழுத்தை மட்டும் கட் பண்ணக்கூடாது. கீழே எல்லாம் நல்லா மடித்து தைச்சிட்டு கடைசியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து கட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பிரியறதை தவிர்க்கலாம். ஆனால் எப்படி தைச்சாலும் இப்போ ஆம்கோல்லாம் கட் பண்ணும்போது வேகமாக பிரிஞ்சுட்டு தான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ப்ளவுஸ்க்கு ப்ளைனாக கொடுத்துட்டாங்கன்னா கூட நல்லாயிருக்கும், இந்த ஜரி இல்லாமல்.
தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பிகினர்ஸாக இருக்கவங்க இல்லை ஓரளவுக்கு இப்போ தான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சில்க் சாரீ தைக்கிறது. ஆனால் இப்போ இது தான் நிறைய வாங்குகிறாங்க, சில்க் சாரீ தான் நிறைய வாங்குகிறாங்க, கலர் கலராக இது தான் நிறைய வாங்குகிறாங்க. இப்போ இதே ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நமக்கு எந்த பிசுறுமே தெரியல வெளியில். இதை ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ கிராஸ் பீஸில் ஒரு தையல் போட்டுட்டு கூட பண்ணுங்கள். ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது வந்து இந்த மாதிரி தைக்கிறது தான் நமக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்லா நீட்டாக கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கை ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணியாச்சு, பைப்பிங் வச்சாச்சு. இப்போ வந்து சாரீ ஓரடிச்சுட்டு நம்ம ஃபால்ஸ் வைக்கலாம். நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபால்ஸ் வந்து இது நான் ஏற்கனவே வந்து துணியில் எப்படி தைக்கிறதுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடிக்க சொல்லித்தரல. இப்போ வந்து ஃபால்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே தைச்சி விட்டுவாங்க. நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாது. அங்கனா குட்டி குட்டி ஃப்ளிட்ஸு வைக்கணும். குட்டி குட்டி ஃப்ளிட்ஸு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் சாரீ. சின்னதாக, அதாவது வந்து ரொம்ப பட்டையாக இல்லாமல் சின்னதாக குட்டி குட்டியாக வாங்கினாங்கன்னா ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு சில நேரம் வந்து கீழே வந்து சாரீ வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அகலம் வந்து முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும் கீழே மேலே. அப்போ நம்ம இந்த கீழே வந்து ஃப்ளிட்ஸ் வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ஸ் வந்து நல்ல லூஸ் கொடுக்கும். அப்போ நம்ம தைக்கிறப்ப சரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே நம்ம வச்சு தைச்சி விட்டு மேலே தைக்கும் போது பார்த்திங்கன்னா சில நேரம் பத்தாது. அதனால் 10 10 எல்லா ஃபால்ஸுக்குமே வந்து லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீழே மட்டும் தைக்கும் போது அங்கனா ஃப்ளிட்ஸ் வச்சு விட்ருங்க. அடுத்து நம்ம மேலே தைக்கிறப்ப உங்களுக்கு பத்தாமல் வர வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு, சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம கீழே கரைப்பக்கம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது பாதி சாரிக்கு வந்துடும் ஃபால்ஸு. இது வந்து பாலிஸ்டர் ஃபால்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. 35 ரூபா போட்டிருந்துச்சு ரேட்டு. பாருங்கள், நான் வந்து இந்த இது வந்து ஒரு 6-7 இடத்துல வச்சுருக்கேன் ஃப்ளிட்ஸு. இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே கரெக்டாக மடித்து நம்ம இப்போ சைடில் தையல் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக தைச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேர் தைக்கிறவங்க யோசிச்சுருப்பீங்க, என்னடா கீழே வந்து இப்படி கரெக்டான அளவில் தைச்சிருக்கோம், மேலே மட்டும் நமக்கு எப்படி சாரீ வந்து பெருசாக வருது, சுருக்கம் விழுகுது அப்படின்னு நிறையா யோசிச்சுருப்பீங்க. அதே மாதிரி சாரியை வந்து தொங்க விடக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம மடியில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மிஷின் மேலே வந்துட்டு எல்லா சாரியும் போட்டுறணும். தொங்க கீழே இழுக்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து இழுத்துக்கும், ஃபால்ஸ் பத்தாது. அதனால் வந்து சாரியை வந்து கீழே தொங்க விடாமல் மடியில் வச்சுட்டுக்கோங்க. இல்லைன்னா மிஷின் மேலே எல்லா சாரியும் வச்சுக்கோங்க, கீழே மட்டும் தொங்க விடாதீங்க. இப்படி நேராக வச்சு கரெக்டாக நம்ம அந்த சுருக்கம்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு சுருக்கமே வராது. பாருங்கள், எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்கா, நீட்டாக ஒரே மாதிரி இருக்கும் நமக்கு மடிப்பு. எனக்கு சுத்தமாக சுருக்கம் வரல, எல்லா பக்கமுமே நீட்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சாரீ, பூனம் சரியாக இருக்கட்டும், காட்டன் சரியாக இருக்கட்டும், சுருக்கமே வராது. கீழே மட்டும் லைட்டாக சுருக்க வச்சு தைச்சி முடிச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரே மாதிரி நம்ம கீழே வைக்கலைன்னா கண்டிப்பாக மேலே ஆங்கினாங்கன்னா சுருக்கம் வரத்தான் செய்யும்.
அப்புறம் இழுத்துக்கும், நமக்கு வந்து கரெக்டான அந்த இது கிடைக்காது. இப்போ வந்து கழுத்து ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிடலாம். ஹெம்மிங் பண்ணால் தான் அந்த உங்களுக்கு அந்த நீட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த கை வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொசன்னு இருக்குது, ஒரு நீட்னஸே இல்லாமல் கை வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கம்பியாக இருக்கிறனால நமக்கு மடங்கியே கொடுக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், அதை கைப்பக்கமாக வச்சு அந்த நம்ம கை ரவுண்டு தைச்சோம்ல அந்த பீஸை கைப்பக்கமாக வச்சு அப்படியே சுற்றிலும் நீங்கள் வந்து பக்கத்தில் அப்படியே தைச்சி விட்டு வந்துடுங்க. அந்த கை மடைப்பு வந்து கைப்பக்கம்தான் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கக்கூடாது. கைப்பக்கம் வச்சு இங்கே பக்கத்தில் நீங்கள் தைச்சி விடும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த இது மடங்காமல் இருக்குது பார்த்தீங்களா, கைப்பக்கம் வந்து மடங்காமல் இருக்கும். அந்த ஆம்கோல் தையல் போட்டது அது வந்து இப்படி ஓடு தையல் போடுறப்ப அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது முன்னாடி வந்து சுருக்கம் இல்லாமல், இல்லைன்னா அது மடங்குச்சின்னா உங்களுக்கு சுருக்கம் விழுகும். இப்போ பின்னாடி சரி முன்னாடி சரி அது வந்து பின்னாடி மடங்குச்சு அப்படின்னா வந்து சுருக்கம் விழுகும் கண்டிப்பாக. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.